குரு ஆஸ்ட்ரேலியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 24 ஆகஸ்ட் 2026 திங்கட்கிழமையிலிருந்து 30 ஆகஸ்ட் 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை விருச்சிக ராசிங்க இந்த வாரத்துக்கான வார ராசி பலன். இது ஒரு பொது பலன் தான். உங்க ஜாதகம் சார்ந்த பலன் தெரிந்து கொள்ள வீடியோல இருக்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்க ஜாதக பலன் மட்டும் ஒரு வருடத்துக்கான உங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் ஒரு வருடத்துக்கான ஆண்டு பலனும் சொல்கின்றேன். இதுவரை நம் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் அஷ்டமத்து உங்க ராசிநாதன் அஷ்டமத்து செவ்வாயில 8ஆம் இடத்துல இருக்கின்றது. அதனால உடல் நலத்துல கவனம் ஏற்படுவதா இருக்கு. பயணங்களும் எச்சரிக்கை தேவை. இந்த காணொலி முழுதா பாருங்க. இந்த விருச்சிக ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரம் பலன் தனித்தனியாக சொல்கின்றேன். அதிலிருந்து ஆன்மீக பரிகாரமும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய கிழமைகள், திசை, எண்கள் சார்ந்த விஷயங்களும் சொல்கின்றேன். காணொலி முழுதா பாருங்க. குரு உச்ச குரு 9ஆம் வீட்டுல இருக்கு. இது மிகப்பெரிய யோக நிலை தான். உங்க அது 5ஆம் பார்வையாக உங்க வீட்டை பார்ப்பது ரொம்ப அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பதா இருக்கும். சூரியன் புதன் கேது மூன்றும் 10ஆம் இடத்துல சிம்மத்துல இணைந்திருக்கின்றது. அதனால சிம்மத்துல சூரியன் இருப்பது ஒரு வித திக்பலம் தான். ஒரு வித மூல திரிகோண அமைப்புல இருக்கின்றது. அதனால தொழில நல்ல அதிகாரத்தையும் வெற்றியும் தருது. கேது சேர்க்கையினால சில மாற்றங்கள்லாம் நிகழலாம். சுக்கிரன் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கண்ணில நீச்சமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட லைஃப் பார்ட்னரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் முன்னேற்ற சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ராகு 4ஆம் இடத்துல கும்பத்துல இருக்கிறதுனால தாயாரின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கும். வீணான அலைச்சல் கொஞ்சம் ஏற்படலாம். உங்க 7ஆம் வருட சனி பாத்தீங்கன்னா பஞ்சம சனி 5ஆம் இடத்துல இருக்க பஞ்சம சனி. இதனால ஒரு முடிவெடுப்புல ஒரு குழப்பம், குழந்தைகள் வழியில ஒரு கவலை இதெல்லாம் தோன்றுவா இருக்கு. அந்த பஞ்சம சனி காலத்துல இருந்து குரு பார்வை அந்த சனி மேல விழுறதுனால கெடுப்பலன்கள் அந்த பஞ்சம சனி கெடுப்பலன் பெரிதளவுக்கு குறைக்கப்பட்டதா இருக்கும். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். இந்த அடிப்படையில் சந்திரனுடைய நகர்வு அடிப்படை கொண்டுதான் அந்த வாரத்துக்கான பலன் சொல்றதா இருக்கு. அந்த அடிப்படை 28ஆம் ஆகஸ்ட் திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 2ஆம் இடம்னா தனுசு ராசியில பயணிக்கின்றதுனால பணம் ஒரு விதமா திருப்திகரமா இருக்கும். பேச்சுல ஒரு இனிமை கூட, குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும். அதுக்கு அடுத்து 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி 25, 26, 27 3 நாள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 3ஆம் இடமான மகராசி பயிற்சி அடைகிறதுனால உங்கள் முயற்சிகளை ஒரு சிறப்பான வெற்றி கிடைக்கும். உடன்பிறப்புகளால் ஒரு ஆதாயம் உண்டு. சிறுதூர பயணங்கள் இதெல்லாம் அனுகூலமாக அமையும். இது அடுத்து பாத்தீங்கன்னா 28, 29 2 கிழமை பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல இருந்து 4ஆம் இடம் கும்பராசிக்கு இடப்பெயர்வு. ராகுடன் சேர்றதுனால வீட்டுல குடும்ப சார்ந்த விஷயங்கள சின்ன சின்ன சலசலப்புல ஏற்படும். வாகன பழுதுகளை ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது அடுத்து வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சந்திரன் உங்க வீட்டுல 5ஆம் இடத்துல மீனராசியில சனியுடன் இணைக்கிறதுனால மனதில் தேவையற்ற எண்ணம் புரியாத ஒரு குழப்பம் இதெல்லாம் நீங்கிறதா இருக்கும். குழந்தைகளோட கண்டிப்பாக நடந்து கொள்ள தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முகத்துல ஒரு விதமா தேஜஸ் இருக்கும். மனதிலையும் தெளிவு இருக்கும். எந்த ஒரு ஆபத்துல இருந்தும் உங்களை தெய்வ அருள் காப்பதாக இருக்கும். பஞ்சம சனி இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள்லாம் குரு பார்வையினால அது தெளிவுபடுறதா இருக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஒரு விதமா திக்பலம் தான். அபரமா தொழில் வளர்ச்சியை கொடுப்போம். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு விதம் பதவி உயர் வரும். நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதா இருக்கும். புதன் கேது இணைவு தான் சில பேருக்கு வேலையில இடமாற்றம் மற்றும் புதிய தொழில்நுட்ப சார்ந்த இதெல்லாம் வாய்ப்பு உருவாக்குதா இருக்கும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை அல்லது வியாபாரம் லாபம் கைக்கு வருதல் சில நாட்கள் தாமதம் தடை இதெல்லாம் ஏற்படலாம். வீணான ஆடம்பர செலவுகள்லாம் பொதுவாக குறைச்சு கொள்ளுங்க. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் சிறப்பான வாரம் தான். குருவின் பார்வையில இந்த ராசியில விழுறதுனால கணவன் மணிக்கு இருந்த ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் நீங்க ஒரு இதை நெருக்கம் அதிகரிக்கும். செவ்வாய் அஷ்டமத்து செவ்வாய் இருக்கிறதுனால தேவையற்ற ஒரு முன்கோபத்தை மட்டும் குறைச்சு கொள்ளுங்க. அதனால குடும்ப அமைதி காப்பதாக இருக்கும். முக்கியமா தாயாரின் ஆரோக்கியத்துல சிறு மருத்துவ செலவுகளும் வரலாம். சனி பார்வை உங்களுக்கு ரொம்ப பெரிய பக்கபலமாக இருக்கின்றது. அது மாதிரி குரு பார்வை உங்களுக்கு நல்ல பக்கபலமாக இருக்கு. சனி பார்வையில கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அது மாதிரி செவ்வாயுடைய பார்வையில் மட்டும் கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். இந்த அஷ்டமத்து செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்க போது மட்டும் இந்த இரவு நேர பயணங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். வாகனம் செல்லும் போது ஹெல்மெட்டோ கார்ல சென்றீங்கன்னா சீட் பெல்ட்டை கண்டிப்பாக கட்டாயம் போட்டு செல்லுங்க. தொலைதூர பயணங்கள் போது மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த ஒரு மாதத்துக்கு கோபமான நேரங்களில் வார்த்தைகளை விடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 3 நட்சத்திரம் இருக்கு. விசாகம், அனுஷம், கேட்ட என்று. இதுல உங்க நட்சத்திரான குரு 9ஆம் வீட்டை விசாக நட்சத்திரம் பாத்தீங்கன்னா குருவுடைய அம்சம் பொருந்திய நட்சத்திரம். அது உங்க வீட்டையே குரு 9ஆம் வீட்டிலேயே இருக்கிறதுனால ஒரு அபாரமான இதுதான். எடுத்த காரியங்கள்லாம் தடையின்றி வெற்றி பெறுவதா இருக்கும். பணமழை ஒரு அபரிதமான லாபம் வரும். ஆன்மீக பெரியவர்களின் ஆசை கிடைப்பதா இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். உங்க நட்சத்திரம் சனி 5ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால எதுலையும் திட்டமிட்டு செயல்படுவதனால உங்கள் கடின உழைப்பதற்கான அங்கீகாரம் ஒரு விதமா தேடி வருவதா இருக்கும். குழந்தைகளோட நேரத்தை செலவிட்டு அவர்களாம் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இது அடுத்து புதனி அம்சமான கேட்ட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புதன் உங்க வீட்டுல இருந்து 10ஆம் இடத்துல கேது சூரியனோட இருக்கிறதுனால தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தம் ஆகும். மூத்த சகோதரர் மற்றும் தந்தை வழியில் ஆதரவு நல்ல வழிகாட்டுதலாம் கிடைக்கும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 3, 9. அதிர்ஷ்ட திசைங்கன்னா வடக்கு தெற்கு. வர அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் சிவப்பு. வர அதிர்ஷ்ட கிழமைன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய், வியாழக்கிழமை அதிர்ஷ்டமான கிழமையா இருக்கின்றது.
ஆன்மீக பரிகாரம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த அஷ்டமதி செவ்வாய் தான் பெரிய இதுவாக இருக்குது. அதனால வந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான வணங்குவது நல்லது. பஞ்சம சனியின் தாக்கத்தை குறைக்க சனிக்கிழமை மாற்றுத்திறனாளிகள், வயதானங்கள் உங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்யலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. அதனால் வியாபார ரீதியான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால விருச்சிக ராசியார் தாங்கள் இந்த வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ இளம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். நீ காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்படுதலும் உருவாடுதலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலில் நீ சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.